கேஸ் ஸ்டவ்வை தொடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈரத்துணி வச்சு தொடச்சிருவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கும். ஒரு தடவை ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அடுத்த தடவை ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சிட்டா சூப்பராக பளபளன்னு ஆயிரும். இப்போ வாட்டர் கேன் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வாட்டர் கேன் வந்து மாமா வண்டியில் வச்சுருந்து உள்ளேலாம் பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது. அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளே எந்த லிக்விடும் ஊற்ற போகிறது இல்லை. அதே மாதிரி பேக்கிங் சோடாவோ வினிகரோ எதுவும் ஊற்ற மாட்டேன். இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அதே நியூஸ் பேப்பர் தான், நியூஸ் பேப்பர் வச்சு தான் அதையும் க்ளீன் பண்ண போகிறேன். உள்ளே நியூஸ் பேப்பரை உள்ளே போட்டுடலாம். வாட்டர் கேனுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக முக்கால் பகுதி நிறையிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக இதில் அந்த சோப்பை கொஞ்சம் கலக்கி இதில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். தண்ணியும் நியூஸ் பேப்பரும் உள்ளே இருக்குது. இப்போ வாட்டர் கேனை மூடி நல்லா குளுக்குங்க. ரொம்ப நேரம் குளுக்க கூட தேவையில்லை, கொஞ்சம் நேரம் குளுக்குனாலே போதும். இப்போ உள்ளே இருக்க பேப்பரை வெளியில் எடுத்துடலாம். போடணும் இல்லை, நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு ஏதாவது லிக்விடு யூஸ் பண்ணால் அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கழுவியாச்சு. வாட்டர் கேன் க்ளீன் பண்ணிட்டோம். உள்ளே நியூஸ் பேப்பர் போட்டு உள்ளே சூப்பராக பாசி உள்ளே பச்சை கலரில் இருந்தது, பாசியெல்லாம் பிடிச்சி அழுக்காக இருந்தது, அதெல்லாம் சூப்பராக போயிடுச்சு. அதே போல் மூடியும் ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. இது வாட்டர் கேனுக்காக மட்டும் இல்லை, ஃப்ளாஸ்க்குக்காக, அப்புறம் சில்வர் வாட்டர் கேனு, எந்த வாட்டர் கேன், அப்புறம் குழந்தைங்க பால் குடிக்கிற பால் புட்டி முதல் கொண்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா அலசினீங்கன்னா, எண்ணெய் பாட்டில் கூட போட்டு அலசினீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணாடி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் வாஷ் பேஷனுக்கு மேலே இருக்க கண்ணாடி. இதில் வந்து நம்ம முகம்லாம் கழுவி ப்ரஷ் பண்ணி எல்லாம் இந்த பக்கம் வெள்ளை வெள்ளையாக தெரிச்சிருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சும்மா நார்மலாக ரொம்ப நாள் ஆகலை அப்படின்றச்சுன்னா பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி க்ளீன் பண்ணால் போதும். இல்லைன்னா லைட்டாக ஒரு கொஞ்சம் சோப்போ இல்லைன்னா ஷாம்போ தொட்டு க்ளீன் பண்ணப்போ இது போல் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், அது வந்துடும், அந்த சோப் போயிடும். ரொம்ப நாளைக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் அப்படியே பிடிச்சிக்கும். அப்புறமா ஒரு சோப்பெல்லாம் போட்டு கழுவுற மாதிரி வந்துடும். அதனால் சும்மா லைட்டாக தண்ணி மட்டும் போட்டு கழுவுனாலே போதும். இப்படி கையில் எடுத்து இப்படி தெளிச்சு விட்டா போதும். அவ்வளோதான், தண்ணி தெளிச்சாச்சு. கையில் தான் தேய்க்கிறேன் பாருங்கள். கண்ணாடிக்கு வந்து எந்த நார் இதெல்லாம் வச்சு நம்ம தேய்க்கக்கூடாது, கோடு விழுந்துடும். அதிக விலை போட்டு கண்ணாடியெல்லாம் வாங்குவோம். அந்த கண்ணாடி வந்து அழகாக பராமரித்து வச்சிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அழகாக அப்படியே இருக்கும், புது கண்ணாடி போலயே. அவ்வளோதான். அதில் இருக்க சோப்பு ப்ரஷ் பண்ண எல்லாமே நீட்டாக இப்போ நம்ம கையில் தேய்க்கிறதுலையே போயிடும். அடுத்து எல்லாம் துணி வச்சு துடைச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி கோடு கோடாக ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும். அதனால் துணி வச்சு துடைக்காமல் பேப்பர் வச்சு துடைக்கணும். அப்போ தான் கண்ணாடி வந்து நல்லா பாலிஷாக இருக்கும். இப்போ துடைச்சிக்கலாம். அதுக்கெல்லாம் எப்படி போய் அப்படி புது கண்ணாடி போல் பளபளன்னு இருக்கு. இதே துணியை வச்சு துடைச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி மங்கலாக அப்படியே கோடு கோடாக தெரியும். அதுக்காக தான் பேப்பர் வச்சு துடைப்பாங்க. கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சு தான் துடைப்பாங்க, துணி வச்சுலாம் துடைக்க மாட்டாங்க. முகம் பார்க்குற எல்லா கண்ணாடியுமே இப்போ பீரோவில், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எல்லா கண்ணாடியும் நிறைய கண்ணாடி வச்சுருப்போம் கபோர்ட்லாம். அந்த எல்லா கண்ணாடியுமே இதே போல் துடைச்சா நல்லாயிருக்கும். நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணுறோம்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கண்ணாடி பாத்திரத்தை கூட நல்லா கழுவிட்டு இது போல் பேப்பர் வச்சு துடைச்சிட்டா பார்க்குறதுக்கு அப்படி பளபளன்னு புதுசு போலயே இருக்கும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் கண்ணாடி வந்து பாலிஷ் மங்கி போகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் துணியை வச்சு துடைச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் மங்கலாக இருக்கும், கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல் பேப்பரோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரோ வச்சு துடைச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். புதுசாக அப்போ தான் வாங்கின கண்ணாடி போலயே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணாடி இது போல் துடைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.